அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. இது பற்றிய பல்வேறு தகவல்களை டெல்லி மூத்த செய்தியாளர் கணபதி வழங்க கேட்டு வருகின்றோம். கணபதி, தற்போது அமெரிக்கா என்பது உலகையே கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. பாதுகாப்பிலும் சரி, இராணுவ பலத்திலும் சரி. அப்படி இருக்கின்றையில் அமெரிக்க உளவுத்துறை இந்த பாதுகாப்பில் கோட்டை விட்டதா? தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடும் தலைவர்கள் பொதுமக்களை சந்திக்கவும் அவர்களுடைய வாக்குகளை கவருவதற்கும் ஆர்வத்துடன் செயல்படுகிறார்கள். அத்தகைய சமயங்களிலே பல விதிகள் சில சமயங்களில் மீறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பரப்புரையில் ஈடுபடும் வேட்பாளர் வாக்காளர்களை சந்திக்கவும் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி தங்கள் பக்கம் கவர்வதற்கு முயற்சி செய்வதற்கும் தொடர்ந்து அவரது வேட்பாளரும் சரி, அவரது கட்சியினரும் சரி முயற்சிகள் செய்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் பொதுமக்களிடம் பேசுவது, பொதுமக்களிடம் கேள்விகளுக்கு பதிலளிப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஆகவே அப்படி பொதுமக்களுடன் இணைந்து செயல்படும் சூழலில் தான் இத்தகைய சம்பவம் நடைபெறுகிறது. தனியார் நிகழ்ச்சியோ அல்லது அந்த நபர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் வேறு விதமான சூழலோ இருந்தால் அப்போது பாதுகாப்பு வேறு விதமாக இருக்கும். ஆனால் தலைவர்களே மக்களிடம் கலந்துரையாட வேண்டும் என விரும்பும் போது அதற்கேற்ற வகையிலே பாதுகாப்பு விதிகள் தளர்த்தப்படுகின்றன. அத்தகைய சூழலில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த விஷயத்திலே நாம் தற்போது நடைபெற்றிருக்கும் சம்பவத்தில் பார்த்தோம் என்றால், சம்பந்தப்பட்ட நபர், தாக்குதல் நடத்தியவர் அருகாமையில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மேல் தளத்துக்கு சென்று அங்கிருந்து துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். ஆகவே அவர் திட்டமிட்டு அப்படி செய்திருக்கிறார். சம்பவம் நடந்த இடத்திலே பாதுகாப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அவர் வேறொரு இடத்திலிருந்து துப்பாக்கி மூலமாக சுட்டிருக்கிறார் என்பதால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்பது கணிக்க தவறி விட்டதாக பொருள் கொள்ளலாம். ஆனால் இதற்கெல்லாம் அமெரிக்க உளவுத்துறை மற்றும் காவல்துறையினர் பதிலளிப்பார்கள் என்பது விரைவிலேயே நடைபெறும் விஷயங்களாக இருக்கும். என்றால் நிச்சயமாக இது தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றங்களில் நடைபெறும். ஆகவே தேர்தல் பரப்புரை சூழல் என்பது வித்தியாசமாக இருக்கிறது என்கிற பின்னணியில் தான் இத்தகைய சம்பவம் நடந்திருக்கிறது. ட்ரம்ப் குறிவைக்கப்பட்டிருக்கிறார், தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதை யார் நடத்தினார்கள், எப்படி நடத்தினார்கள், ஏன் நடைபெற்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உளவுத்துறை விசாரணைகளிலே தெரிய வரும். தற்போது ஆரம்ப கட்டம் என்பதால் போக போக இது குறித்த கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலே தேர்தல் பரப்புரையின் போது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதே இதன் பின்னணியாக இருக்கிறது போல. கணபதி, அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ட்ரம்ப் ஆதரவாளர் ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். துப்பாக்கியுடன் இருந்த நபர் குறித்து தான் போலீசாரிடம் தெரிவித்ததாகவும், ஆனால் அவர்கள் அலட்சியமாக இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்படி என்றால் மிக அருகிலிருந்து சுடப்பட்டாரா ட்ரம்ப்? போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நபர், அதாவது காவல்துறைக்கு எப்போது தகவல் தெரிவித்தார், அவர் தகவல் தெரிவித்து எவ்வளவு அவகாசத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றது அல்லது உடனேயே நடைபெற்றதா போன்ற விவரங்கள் இனி தான் தெரிய வரும். தற்போதைக்கு அந்த விவரங்களை அந்த நபர் தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய தகவல் மட்டும் ஒரு புறம் இருந்தாலும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது, ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நபர் கண்காணிக்கப்பட்டாரா போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு நபர் அளிக்கும் குற்றச்சாட்டு அது ட்ரம்புடைய ஆதரவாளராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவருடைய கண்ணோட்டத்திலே அவர் தனது புகாரை காவல்துறைக்கு அளித்து அது குறித்த தகவலை தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்கும் முன்பே துப்பாக்கி சூடு நடைபெற்று உள்ளது போன்ற பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே விசாரணை நடந்த பிறகே முழு விவரங்கள் தெரிய வரும். எத்தனை மணிக்கு அவர் தகவலை தெரிவித்தார், அதற்கு பிறகு எத்தனை மணிக்கு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது, அதன் பிறகு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் எப்போது சுட்டுக் கொண்டார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் கோர்வையாக எடுத்து பார்க்கும் போதுதான் இந்த குற்றச்சாட்டிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது தெரிய வரும்.
கணபதி, தற்போது ட்ரம்பின் ஒரு நன்றி பதிவை பார்க்க முடிகிறது. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தன்னை பாதுகாத்த சிறப்பு பாதுகாப்பு படையினருக்கு நன்றி தெரிவித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாக தெரிகிறது. அது பற்றிய விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அத்தகைய சம்பவம் நடைபெற்ற போது அது ட்ரம்புக்கு பெரும் காயத்தையோ அல்லது அவருக்கு உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் வகையில கூட அமைந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நிகழாமல் உளவுத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அவரை அந்த இடத்திலிருந்து மேடையிலிருந்து பத்திரமாக அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சை அவருக்கு அளிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது சம்பந்தப்பட்ட நபர் அவரது உயிரை குறிவைத்திருந்தால் அப்படி அவர் நினைத்தபடி காரியம் நடைபெறாமல் உளவுத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தடுத்து தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பதிவு வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவு மூலமாக ட்ரம்புக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை எனவும், பாதிப்பு எந்த அளவில் இருந்தாலும் அது பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கும் வகையிலே இல்லை எனவும் தெளிவாக தெரிகிறது. இதையே தான் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவருமே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது ட்ரம்பும் நாம் நலமாக இருப்பதை உறுதி செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு எந்த விதமான பெரிய உயிருக்கு ஆபத்தோ அல்லது அச்சுறுத்தலோ இல்லை என்பது தெளிவாகிறது. கணபதி, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.